நாங்கள் ஜிம்கானா மைதானத்தை டாக்டர் B.R. அம்பேத்கர் ஸ்டேடியத்தை விளையாட்டிற்கு திறந்து வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து ஜிம்கானா மைதானத்தை காப்போம், அதை திறப்போம் என்கின்ற நோக்கத்தோடு இன்றைக்கு மனு கொடுத்து வந்தோம். அதனால அந்த ஸ்டேடியம் திருப்பி ரீஓபன் பண்ணுவோம். So our ground open ஆகிற KGF ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಸರ್ ಎಂಟೈರ್ ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಸ್ಟೇಟ್ಗೆ KGF ಅಂದ್ರೆ ಒಂದು ಫುಟ್ಬಾಲ್ ಅಂತ ನಮ್ಮ KGF ಅಂದ್ರೆ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಅಂದ್ರೆ ಡಾಕ್ಟರ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಸ್ಟೇಡಿಯಂ, ಜಿಮ್ಖಾನಾ ಸ್ಟೇಡಿಯಂ, ಎ ನ್ಯಾಷನಲ್ ಲೆವೆಲ್ ಫುಟ್ಬಾಲ್ ಸ್ಟೇಡಿಯಂ, ಡಾಕ್ಟರ್ B.R. ಅಂಬೇಡ್ಕರ್ ಸ್ಟೇಡಿಯಂ. ಆಮೇಲೆ ಏನೊಂದು ಸ್ಟೇಡಿಯಂ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಅದನ್ನ ರಿಪೇರಿ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಒಂದು ತಿಂಗಳೊಳಗಡೆ ಎಲ್ಲಿ ಒಂದು ಗೇಮ್ ಆಡ್ಸಕ್ಕೆ ಎಲ್ಲ ಸಿದ್ಧತೆ ಮಾಡ್ತೀವಿ. அந்த மைதானத்தையும் நான் பரிசீலனை செய்கிறேன் என்று சொல்கிறார். We need this stadium. That's why I am insisting our parliament member. Grand event for KGS and make it successful. Thank you. தங்கவயலுடைய அடிப்படை பிரச்சனைகளை முன்னெடுத்து இந்த மண்ணை காக்கின்ற அந்த வேலையிலே இந்த இயக்கம் யாருக்கும் அஞ்சாமல் ஒன்றுபட்டு அனைவரையும் இணைத்து செயல்படுவோம். இந்த தங்கவயலை காப்போம், சேவ் KGF என்கின்ற அந்த வழக்கத்தோடு நாம் எல்லாம் ஒன்றுபட்டு நிற்போம் என்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே இந்த விஷயங்களை உங்கள் மேல் பகிர்ந்து கொள்கின்றேன். ಈಗಿನವರೆಗೂ ಫುಟ್ಬಾಲ್ ಗ್ರೌಂಡ್ ಯಾವ ರೀತಿ ಇತ್ತು, ಆ ಫುಟ್ಬಾಲ್ ಗ್ರೌಂಡ್ ಇವತ್ತು ಏನಾಗಿದೆ, ಇದರ ಬಗ್ಗೆ ಒಂದು ವಿವರಣೆಯನ್ನು நாங்கள் ஜிம்கானா மைதானத்தை டாக்டர் B.R. அம்பேத்கர் ஸ்டேடியத்தை விளையாட்டிற்கு திறந்து வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து நாங்கள் BGML-இடம் மனு கொடுப்போம் என்கின்ற நாங்கள் உறுதியேற்றோம். அதன் அடிப்படையில் சேவ் KGF அமைப்பிலே அனைவரும் ஒன்றிணைவோம், இழந்ததை மீட்போம் என்பதுதான் நம்முடைய தத்துவமாக நாங்கள் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறோம். தரைக்கு தங்கவயல்ல விளையாட்டுத் துறையின் அதிகமாக இருந்ததனால்தான் அவர்களுக்கு நல்ல கலாச்சாரம், கல்வி எல்லாமே உருவானது. விளையாட்டிலே இந்தியா அளவிலே உலக அளவிலே பெற்றார்கள் என்றால் அதற்கு அந்த ஜிம்கானா மைதானத்தினுடைய வரலாறு அப்படி. அதனால் மீண்டும் நமது இளைஞர்கள் அதே நிலையை அடைய வேண்டும். தங்க வயலிலே விளையாட்டுத் துறையில் நாம் முதன்மையிலேயே பெற வேண்டும். நம் இளைஞர்கள் வழி தவறி போகக்கூடாது, அவர்களை ஒன்றிணைப்போம், நம் கலாச்சாரத்தை பாதுகாப்போம் என்கின்ற இந்த மண்ணை காப்போம் என்கின்ற நோக்கத்தோடு இன்றைக்கு ஜிம்கானா மைதானத்தை காப்போம், அதை திறப்போம் என்கின்ற நோக்கத்தோடு இன்றைக்கு மனு கொடுத்து வந்தோம். அதனால அந்த ஸ்டேடியம் திருப்பி ரீஓபன் பண்ணுவோம், பப்ளிக் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் என்கரேஜ் பண்ணுவோம். சும்மா ஸ்பாயில் ஆகிடுது. அப்படி பண்ணாக்கா இந்த ஊரில் ஒரு யங் ஜெனரேஷனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஸோ நாங்கள் உங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் என்கரேஜ் பண்ணுவோம். சும்மா ஸ்பாயில் ஆகிடுது. அப்படி பண்ணாக்கா இந்த ஊரில் ஒரு யங் ஜெனரேஷனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஸோ நாங்கள் உங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறோம். ಸೊ ಆ ಗ್ರೌಂಡ್ ಓಪನ್ ಆದ್ರೆ KGF ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಸರ್ ಎಂಟೈರ್ ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ಗೆ ಸ್ಟೇಟ್ಗೆ KGF ಅಂದ್ರೆ ಒಂದು ಫುಟ್ಬಾಲ್ ಅಂತ ಹೆಸರಿದೆ ಅಂತ ಒಂದು ವಿಚಾರ. ಸೊ ಆ ಗ್ರೌಂಡ್ ಅನ್ನ ಓಪನ್ ಮಾಡೋದಕ್ಕೆ CSOಗೆ ಪವರ್ ಇದೆ. ಗೌರ್ಮೆಂಟ್ಗೆ ಹೋಗಿ ಗೆಲ್ಬೇಕಂತಿಲ್ಲ, ಇವರು ಏನು ರಿಪೋರ್ಟ್ ಕೊಡ್ತಾರೋ ಅದರ ಮೇಲೆ ಮಾಡಬಹುದು ಅಂತ ಇನ್ನೊಂದು ಎಲ್ಲ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ. ಅದಾದರೆ ಸೊ ಇಲ್ಲಿ ಡ್ರಗ್ಸು ಅಲ್ಲಿ ಯುವಕರೆಲ್ಲ ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ತಾರೆ. ಸೊ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಜಾಸ್ತಿ ಇದ್ದಾರೆ. ಅದಾನ ಆದರೆ ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಲೆವೆಲ್, ಸ್ಟೇಟ್ ಲೆವೆಲ್, ನ್ಯಾಷನಲ್ ಲೆವೆಲ್ ಕ್ರೀಡಾಂಗಣ ಮಾಡ್ಬೋದು. ಅದಾದರೆ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಒಂದು ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಜುಕೇಶನ್ ಕಾನ್ಸಂಟ್ರೇಷನ್ ಮಾಡ್ತಾರೆ. ಇನ್ನೊಂದು ನಮ್ಮ KGF ಅಂದ್ರೆ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಅಂದ್ರೆ ಡಾಕ್ಟರ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಸ್ಟೇಡಿಯಂ, ಜಿಮ್ಖಾನಾ ಸ್ಟೇಡಿಯಂ, ಎ ನ್ಯಾಷನಲ್ ಲೆವೆಲ್ ಫುಟ್ಬಾಲ್ ಸ್ಟೇಡಿಯಂ,
ಅದನ್ನ ಇವಾಗ ರೀಓಪನ್ ಮಾಡಿದರೆ ಎಂಟೈರ್ KGF ಅಲ್ಲ, ತಮಗೆ ಒಂದು ಹೆಸರು ಇರ್ತದೆ ಸರ್. ಈ ಯಂಗ್ಸ್ಟರ್ ಅನ್ನ ಡ್ರಗ್ಸ್ ಕಂಟ್ರೋಲ್ ಇಂದ ಗಾಂಜಾಗೆ ಇವಾಗ ಅಡಿಕ್ಟ್ ಆಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಪ್ರತಿ ಮನೆಗಳಲ್ಲಿ ಯಂಗ್ಸ್ಟರ್ಗೆ ದಾರಿ ತಪ್ಪಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆದ್ರಿಂದ ಜಿಲ್ಲೆಗೆ ಒಂದು ಮಾದರಿಯಾಗಿ ಆ ಸ್ಟೇಡಿಯಂ ಅನ್ನ ಓಪನ್ ಮಾಡಿದರೆ ಅದು ತಮಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಹೆಸರಾಗುತ್ತೆ. ತಮ್ಮ ಅವಧಿಯಲ್ಲಿ ಒಂದು ಅಚೀವ್ಮೆಂಟ್ ಆಗ್ತದೆ. ತಾವು ಹಲವಾರು ಯುವಕರನ್ನ ದಾರಿ ತಪ್ಪುವವರನ್ನ ತಿರ್ಗಾ ಒಂದು ದಾರಿಗೆ ತಂದಿದ್ದೀರಿ ಅಂತ ಹೆಸರು ಬರ್ತದೆ. ಇಟ್ ಈಸ್ ಪಾಸಿಬಲ್. ಓನ್ಲಿ ದಿ CSO ಹ್ಯಾಸ್ ಆಂಪಲ್ ಪವರ್ ಟು ಅದರ ಮೇಲೆ ನಿರ್ಧಾರ ತಗೋಬಹುದು. ಅದನ್ನ ತಾವು ಮಾಡಬೇಕಂತ ಡಾಕ್ಟರ್ BR ಅಂಬೇಡ್ಕರ್ ಸ್ಟೇಡಿಯಂ ಮತ್ತು BGML ಹಾಸ್ಪಿಟಲ್ ಮತ್ತು ಮನೆ ವಿಚಾರ ಮತ್ತು ಎಲ್ಲ ಅಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಖಾನೆ ಬರಬೇಕನ್ನುವ ಬೇಡಿಕೆಗಳನ್ನೆಲ್ಲ ಕೂಡ ನಮ್ಮ ಮೆಚ್ಚಿನ ಸಂಸದರಾದಂಥ ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬು ಸರ್ ಅವರಿಗೆ ನಾವು ಕೂಲಂಕುಷವಾಗಿ ಹೇಳಿದ್ದೇವೆ. ಅವರು ಕೂಡ ಈ ವಿಚಾರದ ಮೇಲೆ ಹಲವಾರು ಪ್ರಯತ್ನಗಳು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ. ನಾನು ಮಾಡಿಕೊಡ್ತೀನಿ, ನಾನು ಎಲ್ಲ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಂತ ನಮಗೊಂದು ಆಶ್ವಾಸ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅವರಿಗೆ ನಿಮ್ಮ ಎಲ್ಲರ ಪರವಾಗಿ ಹೃತ್ಪೂರ್ವಕವಾದ ಧನ್ಯವಾದಗಳು. ನಿಮ್ಮ ಜೊತೆ ಆಮೇಲೆ ಏನೋ ಒಂದು ಸ್ಟೇಡಿಯಂ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಅದನ್ನು ರಿಪೇರಿ ಮಾಡಬೇಕು ಅಂತಿದ್ರು. ಬೆಮೆಲ್ ಅವರು ಆಲ್ರೆಡಿ ಕೀಸ್ ಹ್ಯಾಂಡ್ ಓವರ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. BGML ಅದನ್ನು ಮಂಗಳವಾರ ನಾನು ಸೋಮವಾರ ಮತ್ತು ಮಂಗಳವಾರ ಡೆಲ್ಲಿಯಲ್ಲಿ ಇರ್ತೀನಿ. ಅದ್ರ ಬಗ್ಗೆನೂ ಮಾತಾಡಿಕೊಂಡು ಇದನ್ನು ಇನ್ನೂ ಒಂದು ಸತಿ ನಮ್ಮ BGML ಜಾಯಿಂಟ್ ಸೆಕ್ರೆಟರಿಗೆ MDಗೆ ಅವರಿಬ್ಬರಿಗೂ ಮಾತಾಡ್ಕೊಂಡು ಬರ್ತೀನಿ. ಆಮೇಲೆ ಗುರುವಾರ ಬಂದಾಗ ಒಂದು ಪೇಪರ್ಸ್ ಕೊಡ್ತೀನಿ ಅಂದಿದ್ದಾರೆ. ನಮ್ಮದು ಏನೇನಿದೆಯೋ ಎಲ್ಲ ಥ್ರೂ ಪೇಪರ್ ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ಸ್ ನಮಗೆ ಕೊಡ್ತೀವಿ ಅಂತಿದೆ. ಅದನ್ನು ಸ್ವೀಕಾರ ಮಾಡೋಕ್ಕೆ ಮತ್ತು ಅಲ್ಲಿ ಏನು ಆ ಸ್ಟೇಡಿಯಂ ಏನೇನಾಗ್ತಿದೆ ಅಂತ ನೋಡೋಕ್ಕೆ ಕೊಡ್ತೀವಿ. ಏನು ಸೇಫ್ಟಿ ಇದೆಯೋ ಫೋನ್ ಮಾಡ್ತಾರೋ ಭಾಳ ಒಂದು ನಿಟ್ಟಿನಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ. ಅವ್ರಿಗೆ ಸದಾ ನಿಮ್ಮ ಜೊತೆ ನಾನು ಇರ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳೋಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ. அந்த மைதானத்தையும் நான் பரிசீலனை செய்கிறேன் என்று சொல்கிறார். கோலார் தங்க வயலுக்கு அவர் வருகின்ற வியாழக்கிழமை வருகிறேன், அங்கு நேரடியாக நாம் எல்லா விதத்தையும் பேசலாம் என்று சொல்லியிருக்கிறார். தங்க ಒಂದು ತಿಂಗಳೊಳಗಡೆ ಇಲ್ಲಿ ಒಂದು ಗೇಮ್ ಆಡ್ಸೋಕ್ಕೆ ಎಲ್ಲ ಸಿದ್ಧತೆ ಮಾಡ್ತೀವಿ. ಯಾಕಂದರೆ ಸುಮ್ಮನೆ ನಾವು ಆಶ್ವಾಸನೆ ಕೊಡೋದು ಬೇಡ. ಸ್ಟೂಡೆಂಟ್ ಆಗಿದ್ದಾಗ ಹಾಂ, ವಾಟ್ ಇಸ್ ಹ್ಯಾಪೆಂಡ್? BGML have left that, Bemal have left and gone. Still so much this one is there. How will you do? do the lobby of the council. Today it is operating. Today JCB is operating, sir. only today. Sir, first leveling of the ground. By 20th, you please make sure that everything is done and the dozer is put and the level is ground. By that time, till that time, you don't this one. You start off this work tomorrow or day after. And where you want lighting? Why you want lighting? For need basis, Do that and get it seen. See what is required more. I think that everything is proper. Just know that painting work and finish it. We need this stadium. That's why I am insisting to our parliament member. Oh no. Because our most of the youths are very interested. Not playing Sir, it is possible. ಬೆಮೆಲ್ ಅವರು ಹ್ಯಾಂಡ್ ಓವರಲ್ಲಿತ್ತು. ಮೊನ್ನೆ ಮಾತಾಡಿದಾಗ ಸುಮಾರು ಒಂದೂವರೆ ತಿಂಗಳಿಂದ ಬೆಮೆಲ್ಲು ಮತ್ತು BGML ಮತ್ತು DC ಆಫೀಸಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಮಾತಾಡಿದಾಗ ಇದನ್ನು ಹ್ಯಾಂಡ್ ಓವರ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಯಾಕಂದರೆ ಅದು ಫಾರ್ಮ್ಯಾಲಿಟೀಸ್ ಏನೇನಿದೆ ಅಂತ ನೋಡಿಕೊಂಡು ಸುಮಾರು ಒಂದು 20-25 ಡೇಸ್ ಬ್ಯಾಕ್ ಹ್ಯಾಂಡ್ ಓವರ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಇವರಿಗೆ. ಇದನ್ನು ಕ್ಲೀನ್ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳಿದ್ಮೇಲೆ ಇವ್ರ ಹತ್ರ ಫಂಡ್ಸ್ ಇಲ್ಲ ಅಂದಾಗ ಜಾಯಿಂಟ್ ಸೆಕ್ರೆಟರಿ BGML ಅವ್ರು ಮಾತಾಡಿ ಅವ್ರು ನೆನ್ನೆ ಪರ್ಮಿಷನ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ.
JCB ಬಂದು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದೆ ಇವತ್ತು. ಆ ಒಂದು JCBಯಲ್ಲಿ ಇನ್ನೂ ಜಾಸ್ತಿ ದಿನ ಆಗುತ್ತೆ ಅದಕ್ಕೆ ಇನ್ನೂ ಒಂದು 4-5 ಕಳಿಸಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದೀನಿ. 4-5 ಸುಮಾರು ಒಂದು 20ನೇ ತಾರೀಕು ಅಷ್ಟೊತ್ತಿಗೆ ಲ್ಯಾಂಡ್ ಎಲ್ಲ ಲೆವೆಲ್ ಮಾಡಿ ಏನು ನ್ಯಾಷನಲ್ ಟೂರ್ನಮೆಂಟ್ಸ್ ಏನೇನಾಯಿತು ಅಷ್ಟು ಬೇಡ, ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಫಸ್ಟ್ ಗೇಮ್ಸ್ ಆಡಿ ನಮ್ಮ ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಲೆವೆಲ್ ಏನಾದರೂ ಒಂದು ಟೂರ್ನಮೆಂಟ್ಸ್ ಮಾಡಿ ಶುರು ಮಾಡಿಸೋಣ. ಆಮೇಲೆ ವಾಪಸ್ಸು ಏನು ಹೆಂಗಿತ್ತು KGF ಹಂಗೆ ವಾಪಸ್ ಹೋಗೋದು நம்ம பிரயத்ன நிம்மிந்த நம்மிந்த எல்லாரும் ஆகலி ಅಂತ ಹೇಳಿ முக்கியமாக ஜிம்கானா மைதானத்தை புனரமைப்பு செய்ய வேண்டும். BGML மருத்துவமனையை புனரமைப்பு செய்ய வேண்டும். தங்க சுரங்க குடியிருப்புகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் வீடுகளை சொந்தமாக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை. கிருஷ்ணா நதிநீர் திட்டத்தை கோலாருக்கு KGFக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற திட்டத்தோடு கோலார் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மல்லேஷ் பாபு அவர்களை அவருடைய இல்லத்திலே போய் சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்டினுடைய நிர்வாகிகள், முக்கியமாக எங்களுடைய பொதுச் செயலாளர் தயானந்தன் தலைமையிலே நாங்கள் அவரை சந்தித்தோம். அவர் எங்களுடைய கோரிக்கைகளை கேட்டு நானே நேரடியாக கோலார் தங்கவயலுக்கு வருகிறேன், அங்கே வந்து நேரடியாக நான் விவாதம் செய்கின்றேன் என்று சொன்னார். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு அவர் PWD கெஸ்ட் ஹவுஸுக்கு வருகை தந்தார். வருகை தந்தது மட்டுமல்ல, உடனடியாக ஜிம்கானா மைதானத்தின் உள்ளே சென்று BGML அதிகாரிகளை அழைத்து அங்கே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், இந்த ஒரு மாதத்திலே அங்க ஒரு ஃபுட்பால் விளையாட்டு நடைபெறுகின்ற வகையில் நீங்கள் உடனடியாக அந்த வேலையை செய்ய வேண்டும் என்று சொன்னார். இதன் அடிப்படையிலே கோலார் தங்கவயலில் இருக்கக்கூடிய எல்லா விளையாட்டு ஆர்வம் கொண்ட இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான அந்த செய்தி நடந்திருக்கிறது. இது சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்டினுடைய ஒரு முயற்சியாக நான் இதை சொல்லுகின்றேன். அதே ಹುಡುಗರು ಹಂಗಿದ್ದಾರೆ ಆ್ಯಂಡ್ 8 ಜನ ಇಲ್ಲಿ ದೇ ಹ್ಯಾವ್ ಗಾಟ್ ಸೆಲೆಕ್ಟೆಡ್ ಫಾರ್ ನ್ಯಾಷನಲ್ ಫಾರ್ ಶೂಟಿಂಗ್. ಫಾರ್ ನ್ಯಾಷನಲ್ ದೇ ಹ್ಯಾವ್ ಗಾಟ್ ಸೆಲೆಕ್ಟೆಡ್ ಫ್ರಮ್ KGF. ಕರೆಕ್ಟ್. ಜಿಮ್ಖಾನಾ ಗ್ರೌಂಡ್ ಹತ್ರ ಬಂದು 29th ಒಂದು ಇದು ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ, ಆ್ಯಂಟಿ ಡ್ರಗ್ ಕ್ಯಾಂಪೇನು ಫುಟ್ಬಾಲ್ ಮ್ಯಾಚಸ್ ಮಾಡಿಸ್ತಿದ್ದಾರೆ ಈ ಕಡೆಯಿಂದ ಇನ್ನೂ ಪ್ಲ್ಯಾನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಇದನ್ನೆಲ್ಲ ರೆಡಿ ಮಾಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಗ್ರೌಂಡು. ನಿಮಗೆ ಮೈನಿಂಗ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಅವರು BGML ಇಲ್ಲಿಗೆ ವಾಶ್ರೂಮ್ಸ್ ಬೇಕಂತ ಒಂದು 5 ನಾನು ನೋಡಿ ಅದು ಪ್ರಾವಿಷನ್ ಮಾಡಿ ಒಂದು 5 ನೆಕ್ಸ್ಟ್ ಮಂತ್ ಈ ಮಂತಲ್ಲಿ அஷ்டத்துக்கு ಸ್ವಲ್ಪ ಒಂದು 5 வாஷ்ரூம் ಮಾಡಿಸ್ಕೊಡಿ. இன்று ஜிம்கானா மைதானத்தில் நம்மளுடைய கோலார் மாவட்ட MP மரியாதைக்குரிய மல்லேஷ் பாபு அவர்கள் எங்களை எல்லாம் அழைத்திருந்தார். சேவ் KGF சார்ந்தவர்கள் அனைவரும் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த ஜிம்கானா மைதானத்திற்கு சரியாக 2:30 மணி அளவில் MP அவர்கள் இந்த மைதானத்தை வந்து பார்வையிட்டார். முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இதுக்கு முன்ன 15 டேஸ்க்கு முன்ன மீடியால எல்லாம் பார்த்திருப்பீங்க, நம்ம கோலார் மாவட்டத்தினுடைய MP இந்த இடத்துல வந்து வெறும் முள் புதர்கள் இருந்த இந்த இடத்த சுத்தப்படுத்தணும் இமீடியட்டா, ஜாயிண்ட் செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் இதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்ட் எல்லா ஆபீஸ் பேரர்களோட சேர்த்து அவரு இங்க உத்தரவிட்டார். இந்த ஜிம்கானா கிரவுண்ட் அழிஞ்சு இல்லை, இது இருக்குது, ஆனா மூடப்பட்டு இருக்குது. இதை வந்து ரெனோவேட் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறத காத்துக்கணும்னு சொல்லிட்டு நாங்க முயற்சி பண்ணோம். அதன் அடிப்படையில தான் இதே CSO கிட்ட நாங்க சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்ட் வந்து கடந்த ஆண்டு இதே ஜூன் மாசத்துல அவரை சந்திச்சு இந்த ஜிம்கானா மைதானத்தை ரெனோவேட் பண்ணணும்னு சொல்லிட்டு மெமரண்டம் கொடுத்த ஒரே அமைப்பு எதுன்னு சொன்னா அது சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்ட் தான். வேற யாரும் எந்த மெமரண்டமோ கொடுக்கல. MP வீட்டுக்கு 6 வாட்டி போனோம். இதுக்கு ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணி ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி மூலியமா கேலோ இந்தியா ಈ ವಾರ ನಮ್ಮ ಡ್ರಗ್ ಫ್ರೀ ವೀಕ್ ನಶಾಮುಕ್ತ ಅಭಿಯಾನ ಆ ಥರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಪೂರ್ತಿ ದೇಶದಲ್ಲಿ ಈ ಥರ ಒಂದು ಅವೇರ್ನೆಸ್ ಕ್ಯಾಂಪೇನ್ ಗವರ್ಮೆಂಟ್ ಕಡೆಯಿಂದ ನಡ್ತಾ ಇದೆ. ಮಿನಿಸ್ಟ್ರಿ ಆಫ್ ಸೋಷಿಯಲ್ ಜಸ್ಟಿಸ್ ಮತ್ತು ಎಂಪವರ್ಮೆಂಟ್ ಕಡೆಯಿಂದ ಪೂರ್ತಿ ದೇಶದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಸೆಂಟ್ರಲ್ ಗೌರ್ಮೆಂಟಲ್ಲಿ ಸ್ಟೇಟ್ ಗೌರ್ಮೆಂಟಲ್ಲಿ ಕೂಡ ಈ ಅವೇರ್ನೆಸ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಬೇರೆ ಬೇರೆ ರೀತಿಯಿಂದ ಕಾಲೇಜಸ್ಗೆ ಹೋಗಿ ಅಥವಾ ಬೇರೆ ಕಲ್ಚರ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಮಾಡಿ ಅಥವಾ ಯಾವ ಜಾತ್ರೆ ಮಾಡಿ ಯಾವುದೇ ಲೋಕಲ್ ಏನು ಸೌಲಭ್ಯ ಇರುತ್ತೆ ಆ ಥರ ಮಾಡಲಿಕ್ಕೆ ದಿವಸ ನಿರ್ದೇಶ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದೇ ಅಂಗವಾಗಿ ನಾವು ಈಗ ಟೂರ್ನಮೆಂಟ್
ನಾವು ಡ್ರಗ್ ಫ್ರೀ KGF ಟ್ಯಾಗ್ಲೈನಲ್ಲಿ ಟೂರ್ನಮೆಂಟ್ ಪ್ಲಾನ್ ಮಾಡಿದ್ದೀವಿ. BGML ಕಡೆಯಿಂದ ನಮಗೆ ಇದು ಒಂದು ಹಿಸ್ಟಾರಿಕಲ್ ಗ್ರೌಂಡ್ ಆ್ಯಸ್ ಎ ವೆನ್ಯೂ ನಮಗೆ ಸಿಕ್ಕಿದೆ. ಇಟ್ಸ್ ಹ್ಯೂಜ್ ಹಿಸ್ಟ್ರಿ ದೇರ್. ಅವರು ಹಿಸ್ಟ್ರಿ ಬಗ್ಗೆ ನಿಮಗೆಲ್ಲ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಇಟ್ಸ್ ವೆರಿ ಗುಡ್ ಅಪರ್ಚುನಿಟಿ ಫಾರ್ ಅಸ್ ಆಲ್ಸೋ. ಈಗ ಅಷ್ಟು ಮಹತ್ವಪೂರ್ಣ ದಿನ ಇಲ್ಲಿ ಈಗ ಗ್ರೌಂಡ್ ಕೂಡ ಓಪನ್ ಆಗ್ತಾ ಇದೆ. ಮತ್ತೆ what time the inauguration will commence on the 27th and 28th? Sir, it will start at With MP sir present. BGML will give ಎಲ್ಲ it will start by 9 o'clock. ಅದೆಲ್ಲ ಡೀಟೇಲ್ಸ್ ಒಂದು ರೆಡಿ ಮಾಡಿ ನಿಮಗೆ ಕಳಿಸ್ತೀವಿ. ಐ ಥಿಂಕ್ ಯು ಕ್ಯಾನ್ ಪುಟ್ ಇಟ್ ಅಪ್ ಇನ್ ದ ಪೇಪರಲ್ಲಿ ಒಂದು ಅಡ್ವರ್ಟೈಸ್ಮೆಂಟ್ ಮಾಡಿಬಿಟ್ರೆ ಐ ಥಿಂಕ್ ಇಟ್ ವಿಲ್ ನೈಸ್ ಫ್ರಮ್ ಯಾರ್ ಪಾರ್ಟ್. 9 o'clock ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡೋಣ. ಯಾಕಂದರೆ ಯಾರು ಬರ್ತಾರೆ ಅಂತೆಲ್ಲ, ಯಾಕಂದರೆ ಇವಾಗ ನಮ್ಮ ಪ್ರದೀಪ್ ನಾಯ್ಡು ಅಷ್ಟು in request maximum participation from all of you and ಎಲ್ಲ ಕಾಲೇಜಸ್ ಮಕ್ಕಳು ಮತ್ತೆ ಶಾಲಾ ಮಕ್ಕಳು ಕೂಡ ಮ್ಯಾಕ್ಸಿಮಮ್ ನಂಬರಲ್ಲಿ ಪಾರ್ಟಿಸಿಪೇಟ್ ಮಾಡಬೇಕು. ನಾವೆಲ್ಲ ಕಾಲೇಜ್ ಪ್ರಿನ್ಸಿಪಲ್ ಅವರಿಗೆ ಕೂಡ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡ್ತೀವಿ. BGMLಗೆ ಕೂಡ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡಿ ಅವ್ರ ಕಡೆಯಿಂದ ಒಂದು ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಹೋಗಿ. ಸೊ ವಿ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮ್ಯಾಕ್ಸಿಮಮ್ ಪಾರ್ಟಿಸಿಪೇಟ್ ಸೊ ದಟ್ ದಿಸ್ ಗ್ರಾಂಡ್ ಇವೆಂಟ್ ಫಾರ್ KGS and make it successful.